நம்ம ஃபஸ்ட்டு சுப்பிரமணியம் அவரோட கருத்தை வாங்கிட்டு வந்துடலான்னு. சுப்பிரமணியம் சார், அதாவது தமிழ்நாட்டில் போராட்டம், தமிழ்நாடு பேரை கூட சொல்லலை பட்ஜெட்டில், என்னப்பா இது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக தமிழகம் வஞ்சிக்கப்பட்டதுன்னு திமுக ஆளுகின்ற கட்சி இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் வைக்கக்கூடிய அதே நேரத்தில் நாங்கள் நித்தி ஆயோக்கும் வரலன்றாங்க. அங்கே போன திரு மம்தா அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மைக்ரோஃபோனை கட் பண்ணுறீங்க, பேசக்கூட வாய்ப்பு தரேன், ஏன்பா அப்போசிஷன்லேருந்து யாருமே வராதப்போ நான் ஒருத்தராவது வந்திருக்கேனே, அந்த மரியாதை கூட இல்லையே அப்படின்ற ஒரு கோபத்தை சொல்கிறாங்க. ஆக பல மாநிலங்கள் பேரில், ஓட்டு போடாத மாநிலம், ஜெயிக்காத மாநிலங்கள் பேரை கூட நாங்கள் சொல்லலை அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இதை விஷயத்தை எப்படி நம்ம பார்க்கலாம்? இங்கேயும் எதிர்ப்பு, நேஷ்னல் லெவல்லையும் எதிர்ப்பு, பட்ஜெட், நித்தி ஆயோக், இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் முதல் கட்டமாக சுப்பிரமணியம்? அதாவது நீங்க அரசியல் விமர்சகர் சொன்னீங்க, அதை தாண்டி நான் ஒரு ஆடிட்டர், பட்டய கணக்காளர். ரைட். நம்ம அதுல பார்ப்போம், முதல்ல அரசியல் அப்புறமா வருவோம். ரைட். அதாவது என்ன தமிழக முதல்வர் என்ன குற்றச்சாட்டு வச்சாருன்னா, தமிழ்நாடு என்ற பெயர் உச்சரிக்கப்படவில்லை. ரைட். ஆடிட்டரா என்ன பண்ணுவோம்னா, டாக்குமெண்ட்டை போய் பார்ப்போம் நம்ம, சரிங்களா? பட்ஜெட்டோட டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வேன்னு ஒன்று தயாரித்தார்கள். ஏன்னா எக்கனாமிக் சர்வேல வந்த இதெல்லாம் குறிப்புகள்லாம் வைத்து தான் யாருக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணணும், எந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும்ன்றத பிளான் பண்ணுவாங்க வச்சுக்கோங்க. அந்த எக்கனாமிக் சர்வேல 22 முறை தமிழ்நாடு என்ற பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. யாருன்னா போய் பார்த்துக்கலாம், எக்கனாமிக் சர்வேல 22 முறை. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு துறைகளுக்கும் எப்படி வந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடும் போது, அதன் மூலமாக பட்ஜெட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆந்திர பிரதேஷ் ரெகக்னேஷன் ஆக்ட் ஒன்று கொண்டு வராங்க இல்லையா, அதற்கு கீழே சென்னை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை விசாகப்பட்டினம் இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு ஒன்று கொண்டு வராங்க. சென்னை விசாகப்பட்டினம் எங்க இருக்கிறது? ஆந்திரால இருக்கு. ஆந்திரால ஓகே, என்டிஏ கூட்டணி எங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சென்னையில யார் இருக்காங்க? சென்னை தமிழகத்துல இருக்கிறது. தமிழகத்துல வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கிற திமுக அரசாங்கம் இங்க வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சென்னை அந்த வார்த்தையை மறந்துட்டாங்க. அவங்க ஏதோ சென்னை வந்து தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. சென்னை விசாகப்பட்டினம் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது. அதை தாண்டி பெங்களூரு, ஹைதராபாத், அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரும் ஆந்திர பிரதேஷ்குள்ள வருது. சோ இன்னைக்கு ஹைதராபாத் வந்து தெலுங்கானால இருக்கு. தெலுங்கானா யார் ஆட்சி புரிகிறார்கள்? காங்கிரஸ். பெங்களூர்ல, கர்நாடகால யார் ஆட்சி புரிகிறார்கள்? காங்கிரஸ். என்டிஏ கூட்டணிக்கு எதிராக இருக்கின்ற இந்தியா கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் ஆளும் 2 மாநிலங்களுக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடாருக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இது வந்து அந்த இதுல வருது, பட்ஜெட் ஸ்பீச்ல வருது. நான் அந்த 22 முறை எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதுல மிக முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல வந்து 1% கீழே தான் வந்து வறுமை கோட்டிற்கு கீழே மக்கள் இருக்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழக நிதி நிலையத்தில் சொல்லியிருக்காங்க, தங்கத்தனர் செய்யாவும் சொல்லியிருக்காங்க. வெறும் 16 லட்சம் மக்கள் மட்டும்தான் நம்மளோட வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறாங்க நம்ம மாநிலத்துல. 140 கோடி மக்கள்ல 16 லட்சம்ன்றது கிட்டத்தட்ட 1% வச்சுக்கோங்களேன். 1% கீழே தான் வரும் அது. அப்படி இருந்தும் மான்ரேகா திட்டத்தின் மூலமாக 15% நிதி ஒதுக்கீடு எக்கனாமிக் சர்வேல டேட்டா கொடுத்திருக்காங்க லாஸ்ட் இயர், பினான்சியல் இயர் 24க்கு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அத மாதிரி அவங்க சொல்ல PLI ஸ்கீம் மூலமாக தமிழகத்திற்கு ஃபாக்ஸ்கான், இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் கம்பெனிஸ் வந்திருக்காங்க, சாம்சங் கம்பெனி வந்திருக்காங்க. PLI ஸ்கீம்ஸ் கொடுத்ததன் மூலமாக நீங்க வந்து ஒரு பட்ஜெட்ல மட்டும் பேசல அப்படின்றத வந்து ஒரு கோடிட்டு காமிச்சு இவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க சொல்லக்கூடாது. அதற்கு முன்னாடி என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க, அது எக்கனாமிக் சர்வேல எப்படி உங்களுக்கு வந்து காமிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி வந்து அது பிரதிபலிச்சிருக்கு, அதன் மூலமாக நாட்டின் வருமானம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும் நம்ம. அது சொல்றாங்க, அந்த நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க, CSRன்னு ஒரு ஃபண்ட் கொடுப்பாங்க இல்லையா, 2%. தமிழகத்திற்கு இந்தியாவிலே பாத்தீங்கன்னா 3வது மாநிலமாக உச்சபட்சமாக 1400 கோடி ரூபாய் CSR கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஓகே, இத மாதிரி கோடிட்டுக்கு நான் பேசிட்டே போலாம். அப்புறமா காஞ்சிபுரத்துல வந்து ஒரு நிறுவனம் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமாக 10,000 ரூபாய் மாதம் ஈட்டிக் கொண்டிருந்த நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் உயர்ந்து இருக்கிறது. காஞ்சிபுரத்துல ஒரு சின்ன கம்பெனி எப்படி வந்திருக்காங்க? டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட் பண்ணது மூலமாக. சரிங்களா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து டேட்டா டு டேட்டா கம்பேரிசன் பண்ணும்போது ஒரு தரவு ஒரு குற்றச்சாட்டு பாத்துக்கலாம். ரைட். எக்கனாமிக் சர்வேல நீங்க சொல்லக்கூடிய விஷயம் ரைட், 22 முறை சொல்றோன்றது. ஆனா பட்ஜெட்ல மென்ஷன் இல்லை அப்படின்னும் பொழுது, இந்த பட்ஜெட்டை தொடங்கும் போதே நம்ம திருக்குறளை சொல்லி தான் தொடங்குவோம், திருவள்ளுவரை பத்திலாம் பேசுவோம். அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்ல பல விஷயங்கள் சொல்லுவோம். எதுவுமே இல்லை அப்படின்றது தான் அவங்க என்ன சொல்றாங்க. நீங்க செமிஃபைனல் என்னோட வச்சுக்கோங்க, ஃபைனல்ஸ்ல ஒண்ணுமே இல்லையா எங்களுக்குன்றது தான் வாதமா இருக்கு. சார், இன்னைக்கு டாஸ் போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாக்குவர் கொடுத்துட்டு போயிட்டாருங்க. நீங்க கிரிக்கெட் அனாலஜி சொன்னனால நான் சொல்றேன். ரைட். டாஸே போடல, மீட்டிங்கே தொடங்கல, அதுக்குள்ள வாக்குவர் கொடுத்துட்டு போறாரு அவரு. அதாவது சார், அதாவது நிதி ஆயோக் மூலமாக வரி பகிர்வு வந்து நம்ம மாநிலங்களுக்கு 50% வர வேண்டும்
அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே மேனிஃபெஸ்டோல கொடுத்திருந்தாங்க 2024 பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையில. இப்ப இருக்கிற 42% டெவல்யூஷன் டு ஸ்டேட்ஸ் 50% உயர வேண்டும் கோரிக்கை வச்சார். நீங்க ஆளுங்கட்சியா வரலன்னா கூட எதிர்கட்சியாக இருக்கும்போது நிதி ஆயோக் அந்த மீட்டிங்ல போயிட்டு ரெப்ரசென்ட் பண்ணணும் இல்லையா? அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் மன்றத்துல வர திரும்பி வர அப்படின்றாரு. இன்னைக்கு வந்து ஒரு 5 நிமிட காணொலி ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க டிஎம்கேல இருந்து. அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம உங்கள்கிட்ட திரும்பி வரேன்றார். சார் நீங்க எங்கள்கிட்ட வர வேண்டாம், நாங்களுக்கு தான் உங்களை நம்பி தானே 40 தொகுதிகள் கொடுத்துருக்குறோமே. நீங்க இப்போ 40 தொகுதிகள் மேல தமிழ்நாடு தொகுதிகள் இல்லைங்க. ஒரு 4 கோடி வாக்குகள் போட்டிருக்காங்க. 4 கோடி 6 கோடி ஆனாலும் 8 கோடி ஆனாலும் 40 தொகுதிகள் 40 தொகுதிகள் தானே. உங்களுக்கு 40 தொகுதிகள் போட்டு உங்களுக்கு வென்றெடுத்து உங்களை அனுப்பிச்சாச்சாங்க. நீங்க அங்க போயிட்டு 42% வந்து நீங்க சொன்னபடி எப்படி 50% உயர்த்த முடியும்? எனக்கு வந்து இந்த இதுல வந்து நிதி கம்மியாக வந்து இருக்கிறது அப்படி சொன்னா தானங்க ரெப்ரசென்ட் பண்ண முடியும். நீங்க அதுக்கு முன்னாடியே வெளில வந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் தமிழகத்தோட உரிமையை நீங்க எப்படி பாதுகாக்க போறீங்க? பல குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்காக வைத்தனால சுப்பிரமணியம் அவர்கிட்ட தான் இதை கேட்கணும். சார் இன்னைக்கு காணொலி ஒன்று வெளியிட்டிருக்காரு முதல்வர். அதில் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா, நீங்க மறுபடியும் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரணும், இங்க ஏதாவது செய்தால்தான் வாக்களிப்பார்கள், வாக்களிக்கலாம் நாங்க செய்யல அப்படின்னு சொல்வது எந்த விதத்துல நியாயம்? செயல் அப்படிதானே காமிச்சிருக்கீங்கன்றாங்க. இதுல ஒரு வாக்கரசியல் அது சார்ந்த விஷயங்கள் இருக்கா? ஒவ்வொரு அரசின் அனௌன்ஸ்மெண்ட்லயும் சரி பட்ஜெட்லயும் சரி இது ஒரு வாக்கரசியலா தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோமா சுப்பிரமணியம்? அதுக்கு முன்னாடி பாண்டியன் சார் இப்போ ஒன்று சொன்னாரு. அதாவது இந்திய பொருளாதாரம் வந்து சும்மா இருந்தாலே வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறமா அந்த கேள்வி. 2004ல காங்கிரஸ் அரசாங்கம் வரும்போது அப்ப இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு வந்து $770 பில்லியன். அவர்கள் 2014 பதவியை விட்டு போகும்போது $1.77 ட்ரில்லியன், அதாவது $1 ட்ரில்லியன் வந்து வளர்ந்தது. வருடத்திற்கு $100 பில்லியன் வளர்ந்தது. ஸோ இது பி சிதம்பரம் அப்படியே சொன்னாரு, சும்மா இருந்தாலே வளர்ந்துருக்கும்ட்டு. ஸோ $1.77 ட்ரில்லியன் இருந்து 100 பில்லியன் வளர்ந்திருந்தால் நம்ம எவ்வளவு வந்திருப்போம்? இன்னைக்கு 2.77 வந்திருப்போம் 10 ஆண்டுகள் முடிவில். நம்ம இன்னைக்கு எவ்வளவு இருக்கோம்? $3.9 ட்ரில்லியன். அதாவது சதவீதத்தை பத்தி பேச வேண்டாம், கையில பாக்கெட்ல இருக்கிற பணம் $100 பில்லியன் மேலாக 200 பில்லியன் இப்ப இருக்கிற கடந்த 10 வருடத்துல உயர்ந்து இருக்கிறது. இதை பார்க்கணும் நம்ம. அதாவது ஐயா என்ன சொல்றேன்னு, நமக்கு மேல இருந்த இதுல கண்ட்ரீஸ் எல்லாம் கீழே வந்துடுதுன்றாங்க. எதனால கீழே வந்தாங்க? பொருளாதார சிக்கல்கள் ஒருத்தர் கீழே வரும்போது அந்த பொருளாதார சிக்கல்களை வந்து மீண்டும் நம்ம சஸ்டெயின் பண்ணி அந்த லெவலோட மேல வந்திருக்கோம் அப்படின்னா கிரெடிட் கொடுக்கணும். ஸோ அதாவது $3.9 ட்ரில்லியன் போருமா? போராது. 4.5 வந்திருக்கலாம், 5க்கு வந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த சிக்கல்கள் தாண்டி வந்திருக்காங்க அப்படின்றதான் என்னோட வாதம். இன்னொன்று ஆபீஸ் சொல்லும் போது வந்து முன்னாடி பட்ஜெட் 16 லட்சம் கோடிகள் இருந்தது, இப்ப 48 லட்சம் கோடிகள் 3 மடங்கு உயர்ந்து இருக்கிறது, நமக்கு வந்து நிதி வந்திருக்கான்னு கேட்டார். நம்ம தமிழக நிதிநிலை அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க, பினான்சியல் இயர் 14 அதாவது 13-14 முடிந்த தருவாயில் அப்போ வந்து யூபிஏ அரசாங்கத்துல தமிழகத்திற்கு வந்த நிதி பகிர்வு 24,975 கோடி ரூபாய். 22-23 முடிந்த நிதியாண்டுல தமிழகத்திற்கு வந்த நிதி பகிர்வு 78,479 கோடி ரூபாய். இது தமிழக நிதிநிலை அறிக்கையில சொல்லப்பட்ட டேட்டா. 3 மடங்கு உயர்ந்து இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? 3 மடங்கு உங்ககிட்ட தான் அடுத்து வரேன். அவர் பேசி முடிச்சிட்டு அவர் நேரத்தை முடிச்சிட்டோம். 3 மடங்கு வந்து நம்ம பட்ஜெட் அலோகேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஆமா நமக்கு வந்திருக்கான்னு கேட்டாரு. நான் வந்திருக்குன்னு தலைவர் சொல்றேன். தங்கம் தென்னர் செய்யா அட்டை போய் நீங்க கேட்டுக்கலாம். ஐயா இவ்வளவு தெளிவா தரவு சொல்ற நீங்க 2014ல நாங்க எவ்வளவு ஒன்றிய அரசுக்கு கொடுத்தோம், அதுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. இப்ப திரும்பி நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்றேன். அதுக்கு என்கிட்ட தரவு இருக்கு. நாங்க இதுவரையும் 12 லட்சம் கோடி கொடுத்து இன்டைரக்ட் டாக்ஸும் டைரக்ட் டாக்ஸும் நீங்க திருப்பி கொடுத்தது 6 லட்சம் தான். அப்ப நாங்க கொடுத்ததை விட நீங்க 2% கொடுத்திருக்கீங்க. நீங்க நிறைய இடத்துல கோட் பண்றீங்களா நிர்மலா சீதாராமன் அம்மையாருடைய அதுல கொடுத்ததை பத்தி அங்க பேசவே இல்லை. நீங்க ஒரு பாட்டா இதுதான் சார் பித்தலாட்டம், இதுதான் அது ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டா உட்கார்ந்துட்டு நீங்க அக்கவுண்டிங்ல பேலன்ஸ் ஷீட்ல ஒருத்தர் எவ்வளவு கொடுத்தான்றதையும் கணக்கு கொடுக்கணும். நீங்க திருப்பி கொடுத்தது மட்டும் அதிகமா கொடுத்ததை பேசுறீங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு எங்களுடைய வரிகள்லாம் நீங்க புடுங்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறீங்களா, அந்த கணக்கு விவாதிச்சுட்டு இத பேசுங்க. ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட தான். சரி, அவர் சார் சொன்னார், சுபேஷ் சார், நான் அதையும் தாண்டி ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 செகண்ட் 23-24 புள்ளி வரம் தர்றேன். இன்கம் டேக்ஸில் 1.24 லட்சம் கோடி 23-24 கொடுத்துருக்கோம் தமிழ்நாட்டிலேருந்து. ஜிஎஸ்டியில் 72,000 சொச்சம் கோடி கொடுத்துருக்கோம். இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா
200 லட்சம் கோடி. நீங்க கொடுத்தது Right, right. நன்றி, நீங்க கொடுத்தது 58 ரயில்வேக்கு சேர்த்து. நன்றி. இதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் உங்க நேரம் இப்படிதான் அவர் முடிச்சிட்டு விவாதங்களை சொன்னா எவ்வளவு வாங்கணும் ரைட் ஆபீஸ் அவர் முடிச்சிட்டு அவர் நேரம் முடிச்சிட்டு சுப்ரமணியன் சார் முடிச்சிருங்க சார். இதுக்கு சேர்த்து சொல்லுங்க. சொல்றேன். அதாவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவர்களோட வலைதளத்துல பதிந்த டேட்டா ஆபீஸ் சொல்ற மாதிரி 10,26,000 கோடி இங்கேந்து போன வருமானம் கடந்த 10 வருடங்கள்ல 10,96,00,000 கோடிகள் வந்து எந்தெந்த இதுல வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது தவறு என்றால் நீங்க பாராளுமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடணும். அவங்க கொடுத்திருக்காங்க 10,26,00,000 கோடிகள் வந்து தமிழகத்திலிருந்து வரி போயிருக்கிறது, 10,96,00,000 கோடிகள் நாங்க கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இல்ல அது சொல்லும்போது இல்ல இன்டைரக்டா கணக்கு சொல்லலன்ற ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ரைட் ரைட் ஆபீஸ் நம்ம சப்ஜெக்ட் விட்டு வெளிய போறோம். ஆபீஸ் சார் அந்த டேட்டா இது கிடையாது. அந்த டேட்டாக்கு தான் இது ரொம்ப சிம்பிளா ஒரு இல்ல ரைட் ரைட் நான் இது நம்ம சப்ஜெக்ட் தாண்டியே வெளிய வந்து திருப்பி பட்ஜெட்டுக்குள்ள போறோம். இல்லங்க ஒரு ஃபேக்ட் திரும்ப கேட்க வேண்டிய வாதம் என்ன சார் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பா சிஸ்டம் சிதைக்கப்பட்டது இங்க அதனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்கு. நல்லது ஒரே நிமிஷம். சிஸ்டம் சிதைக்கப்பட்டது, நிதி ஆயோக் சிதைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த நிதி ஆயோக் கொடுத்த ரிப்போர்ட்ல 13 பாராமீட்டர்ஸ்ல நாங்க வந்து நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ட்வீட் போட்ட போது நம்ம என்ன சொல்லணும், அது தவறான ரிப்போர்ட்டுங்க, வேணும்ட்டே வந்து பணமே கொடுக்காம எங்களுக்கு பணம் கொடுத்துதான் நாங்க எங்கேயோ வந்திருப்போம், பணம் கொடுக்காமயே எங்களை வந்து நாங்க மேல வந்துட்டோம்னு சொல்லிட்டாங்க, பணம் கொடுப்பதை வந்து தடுப்பதற்காக கொடுத்துருக்கான்னு சொல்லணும்ல, அப்படி சொல்லல. நிதி ஆயோக் ரிப்போர்ட்ல வந்து நாங்க 13 இடத்துல அகில இந்திய சராசரியோட மேல வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அப்படி என்றால் உங்களுக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா வரி விதிப்பு அதிகாரமே வந்து மேல போயாச்சு சொல்லியாச்சு. வரி விதிப்பு அதிகாரம் மேல போயிட்டா உங்களுக்கு எங்க வரி வருது, இங்க வருமானம் எங்க இருக்குதுங்க? அப்ப மேல இருந்து வராம நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும்? அதுக்கு தான் சார் கடன் வாங்குறோம், அதுக்காக தான் கடன் வாங்குறோம். கடன் சும்மா அதனால தான் ஏறுது, சிம்பிள் அவ்வளவுதான். எங்களுடைய திட்டங்களை இந்த வளர்ச்சி SDG-யை மெயின்டைன் பண்றதுக்காக வருஷம் எங்க பட்ஜெட்ல டெபிசிட் வருது, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கோம். நீங்க எங்கள் மீது சுமத்துன அந்த EB-ல இருக்கக்கூடிய வருஷத்துக்கு 17,000 கோடி கொடுக்கறத காம்பன்சேட் பண்றதுக்கு கடன் வாங்குறோம், எலக்ட்ரிசிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாங்குறதுக்கு கடன் வாங்குறோம். இந்த கடன் வாங்குறதுனால தான் நாங்க SDG கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க சொன்னது நிதி ஆயோக்ல பேசுவதற்கான உரிமை மறுக்கப்படுகிறது, அது இன்னைக்கு நடந்திருக்கா இல்லையா அததான் நாங்க சொன்னோம். நாங்க உங்கள மாதிரி சரி சார் சரி ஐயா ஒரே நிமிஷம் ஒரு நேரடி கேள்வி. நிதி ஆயோக் நியாயமா நடக்குது இல்ல? நிதி ஆயோகுடைய டேட்டாவை நீங்க ஏத்துக்கிறீங்கல்ல? நிதி ஆயோகுடைய டேட்டாவை நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பாக. அப்ப தமிழ்நாடு வளர்ந்து இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. அப்ப திராவிட ஆட்சிகள் தமிழ்நாட்டை வளர்த்து இருக்கிறதுன்றத உங்க வாயால ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இன்னும் வளர வேண்டும் சொல்றோம். வளர்ந்துச்சா? மற்ற மாநிலங்களை விட பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்தை விட கேள்விக்கு பதில் நம்ம இருவர் ரெண்டு பேரும் பேசுற இடமா மாற வேண்டாம். தமிழ்நாடு வளர்ந்து இருக்கிறது கேள்விக்கு பதில் சொல்லுகிறது. நீங்க ஒத்துக்கிறீங்களா? நன்றி ஆபீஸ் நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒரே கேள்வி. ரைட் ஆபீஸ் ஒரே கேள்வி. நிதி ஆயோக் பின்னாடி போய் ஒளியற நீங்க நன்றி இந்த வாதத்தை ஆபீஸ் சுப்ரமணியம் ரெண்டு பேருக்கும் நன்றி. கிரெடிட் கொடுங்க. ஆபீஸ் கேள்வி கொடுக்க உங்களுக்கு மனம் வரல. ஆபீஸ் நான் திருப்பி அந்த கேள்வி அங்க உங்க நோக்கி இன்னொரு கேள்வி வைக்கிறேன். அவர் சொல்லக்கூடிய வாதத்துல இருந்து ஒரு விஷயம் இல்ல நான் இது அவங்கள ஒளியலங்க. நாங்க நிதி ஆயோக்ல பேச விடல, மமதா பானர்ஜி ஒத்துக்கறாங்களே. ரைட் சுப்ரமணியம் சில வினாடிகள் உங்க இறுதி கருத்து. ஆபீசர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து தமிழக மின்சார கட்டணம் உயர்ந்ததுக்கு வந்து மத்திய அரசாங்கம் காரணம்ன்றாங்க. ஆனா அந்த வர வருமானம் மத்திய அரசாங்கத்துக்கு போகிறது கிடையாதுங்க, நேரா எலக்ட்ரிசிட்டி டாக்ஸ் நமக்கு தான் நேரா வருது. சோ அவங்களுக்கு கடன் வாங்குறது வந்து கம்மியாகிறது. அத கருத்துல கருத்து அப்புறம் வருஷம் வந்து ரேட் ஏத்த சொல்றீங்க. நான் ஆபீஸ்ல போறோம் இறுதி கருத்து. இல்ல ரேட் ஏத்தனா நம்ம கடன் வாங்கிருக்கோம் சார், கடன் அடைக்கணும்ல. அந்த கடனை வந்து உதவி திட்டத்துல நீங்க தான செஞ்சீங்க இப்படி செய்யணும்னு சொல்லி 9 ரூபாய், அதாவது 9 ரூபாய் ஒரு procurement காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு 6 ரூபாய் எழுது காசு. புது டாபிக் உள்ள போக வேண்டாம், முடியற நேரத்துல. ரைட் நான் சுப்ரமணியம் இறுதி கருத்து. நஷ்டமாகறதால ஏத்துறாங்க. இது ஏற்கக்கூடியதா எதிர்க்க வேண்டியதா எதிர்க்கட்சிகள் காரணம் பிஜேபி வாஜ்பாய் ஆட்சி காலத்துல மின்சார சட்டம் அவரே ஒத்துக்கறாரு. நீங்க சப்சிடி கொடுக்காதீங்க. இறுதி கருத்து ஒரு வினாடி ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட மின்சார சட்டம் தான் சார். சொல்லுங்க சார் அவர் நேரமா நஷ்டமாதலாம் ஏத்துறீங்க நீங்க. சரி ரைட் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்ம அதே அதுக்குள்ளே போறோம். ஆபீஸ் ஆயோக் என்பது இவர்களுக்கு சாதகமாக ஒரு பதில் வந்தால் அதை ஏத்துக்கறாங்க, அதுக்கு இல்ல அப்படின்ற போது எதிர்க்கறாங்க, அவ்வளவுதான்.